Yesterday we were talking about the mission of a church. நேற்று தினத்திலே நாம் சபையினுடைய தரிசனம் அல்லது அதனுடைய நோக்கத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு வந்தோம். It is to shine as lights in a dark world. இந்த இருண்ட உலகத்திலே வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டிய பொறுப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். Give light to those who are groping in darkness. இருளிலே தடுமாறுகிற மக்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பேசினோம். That is possible only when we grow spiritually and become effective, fruitful Christians. ஆனால் அது சாத்தியமாக வேண்டுமானால் உலகத்திலே மிகவும் கனியுள்ளவர்களாக தாக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தால் மட்டுமே முடியும். That is what we were considering in the last session. கடந்த முறையும் அதை தான் நாம் சிந்தித்தோம். How we need to exercise our responsibilities and grow in our spiritual life. நம்முடைய அன்றாட ஆன்மீக பயிற்சி முயற்சிகளை நாம் செய்து அவிதமாய் முன்னேற வேண்டும். அதற்காக how we need to give maximum effort towards that. அதற்காக எந்த அளவுக்கு நாம் கூடிய மட்டும் நம்முடைய முயற்சிகள் நம்முடைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். Now it is very important that a church, a local church, remains in unity so that they can function as light in the world. உலகத்திலே ஒரு சபையானது பிரகாசிக்க வேண்டுமானால் ஒளிச்சுடராய் இருக்க வேண்டுமானால் சபையின் மக்கள் எந்த அளவிற்கு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். If we are divided in ourselves, we will never be able to make an impression upon the world. உலகத்தின் மேல் தாக்கம் செலுத்த வேண்டுமாகில் நாம் நமக்குள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். உடைந்து விட்டால் நாம் ஒற்றுமையின்மையாய் காணப்பட்டால் நிச்சயமாக அதை செய்ய முடியாது. So in this session we will talk about how to function as a church in unity. இன்றைக்கு நாம் இந்த நேரத்திலே ஒரு திருச்சபை உலகத்திலே தாக்கம் செலுத்துவதற்கு ஏதுவாக சபையார் எந்த அளவிற்கு ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து சிந்திப்போம். In the Gospel of John, the Lord Jesus said, when you love one another, when people see your love, they will know that you are my disciples. ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நீங்கள் சீஷர்களாகி நீங்கள் ஒருவரையொருவர் நேசிப்பதை உலகம் பார்க்கும் பொழுது அவர்கள் நான் தான் உங்கள் மேய்ப்பன் உங்களுடைய குரு என்றும் நீங்கள் சீஷர் என்றும் அறிந்து கொள்வார்கள். That's a very important statement. அது மிக முக்கியமான ஒரு அறிக்கை. Well, the other aspect of that statement is when you don't love one another, people will not realize that you are my disciples. அதனுடைய எதிர்மறையான குறிப்பு என்னவென்றால் நாம் நமக்குள் அன்புள்ளவர்களாய் இல்லாவிட்டால் நிச்சயமாக உலகம் நம்மை கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள். So shall we turn to the book of Ephesians, which is a book on the church. சபையை குறித்து சொல்லப்படுகிற எபேசிய நிருபத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். Now we are familiar with this epistle. இந்த எபேசிய நிருபம் நமக்கு மிகவும் பரிச்சிதமானது. In the epistle, in this epistle, the subject is the church. இந்த எபேசு சபையார் அல்லது எபேசு நிருபத்திலே பொதுவாக சொல்லப்படுகிற விஷயம் சபை என்பதாகும். And in the first 3 chapters, முதல் 3 அதிகாரங்களிலே we have a doctrinal foundation concerning the church. சபையை குறித்ததான கோட்பாடுகள் அல்லது அடிஸ்தான சத்தியங்களை போதிக்கிறது. And in chapters 4 and 5, 4-5 அதிகாரங்களிலே we have the practical application of those truths. அந்த சத்தியங்களுடைய நடைமுறை தாக்கம் நடைமுறை செயல்பாட்டை குறித்து வாசிக்கிறோம். Or in other words, the walk of the church. அல்லது சபையினுடைய நடத்தை என்று சொல்லலாம். First 3 chapters, the wealth of the church. முதல் 3 அதிகாரங்களிலே சபையினுடைய ஐஸ்வர்யம் அதனுடைய தனத்தை குறித்து வாசிக்கிறோம். 4 and 5, the walk of the church. ஆனால் 4-5 அதனுடைய நடக்கை என்னவென்று பார்க்கிறோம். And chapter 6 is the warfare of the church. 6வது அதிகாரத்திலே சபையார் செய்ய வேண்டிய போராட்டம் யுத்தம். Church means you and I. சபை என்றால் நானும் நீங்களும் தான். We are not talking about a building. நாம் ஒரு கட்டிடத்தை குறித்து பேசவில்லை. So the wealth, the spiritual wealth God has given to us. நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆன்மீக ஐஸ்வர்யம். Chapters 1 to 3. அது 1 முதல் 3 வரைக்கும். Based on those spiritual resources, wealth, how we believers should walk, live. That is 4 and 5. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யங்களை வைத்துக்கொண்டு ஒரு விசுவாசி உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. And chapter 6 talks about the warfare of the church or the warfare of the believers. ஆனால் 6வதாக ஒரு விசுவாசி அல்லது திருச்சபையானது உலகத்திலே போராட வேண்டிய போராட்டம் என்ன என்பதை சொல்லுகிறது. And today we are going to talk about the second one.
இன்றைக்கு நாம் இரண்டாவது குறிப்பை பார்க்க போகிறோம். Now, the sum and substance of chapters 1 to 3, 1 முதல் 3 வரைக்கும் உள்ள சபை அந்த அத்தியாயங்களுடைய சுருக்கம், Jew and Gentile together, God has brought them together as one body. யூதர்களும் அதைப் போல பிரஜாதி மக்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். There is no division. அவர்களுக்குள்ளே பிரிவினை இல்லை. That is what we read in chapter 2. அதைத்தான் இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Made into one body. அவர்கள் இரு சாராரும் ஒரு சரீரமாக்கப்பட்டிருக்கிறார்கள். No division of Jews and Gentiles, blacks and whites. அங்கே கருப்பன், சிவப்பன், வெள்ளையன், அதைப் போல யூதன் அல்லது பிரஜாதியார் என்ற வித்தியாசம் இல்லை. You know, in some places that division is still there. ஆனால் இன்னும் பல இடங்களிலே நீங்கள் சென்று பார்த்தால் இந்த பிரிவினைகள் இருக்கிறது. In some place in America, அமெரிக்காவினுடைய சில சபைகளிலே, சில இடங்களிலே, a black man once went to a white church. ஒரு கருப்பன் வெள்ளைக்காரர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு போனானாம். They did not accept him. They did not let him in. அந்த கருப்பனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. And he was very, very sad. அப்போ ரொம்ப துக்கத்தோடு அந்த கருப்பன் காணப்பட்டார். And he prayed. அவர் ஜெபித்தாராம். Lord, these people are not letting me in. இந்த மக்கள் என்னை உள்ளே அனுமதிப்பதில்லை. And then the Lord said, அப்பொழுது கர்த்தர் சொன்னார், don't worry about that. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? I have been trying to get into that church for a long time. They are not letting me in. நானும் ரொம்ப நாளா அதுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன விட்டாதானே? So where the Lord is not accepted, then some others are also not accepted. ஆகவே கர்த்தர் அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நானும் நீங்களும் ஒருவேளை அங்கீகரிக்கப்பட. This is a basic New Testament truth. இது அடிப்படை சபையினுடைய சத்தியம். There is no difference of caste or language or creed. எந்த விதமான மொழி பேதங்கள் மற்ற எந்த பேதங்களும் இல்லாமல் தெய்வ சபை ஒற்றுமையா இருக்க, all made into one body. எல்லாரும் ஒரு சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். That is chapters 1, 2 and 3. அதுதான் 1, 2, 3 அத்தியாயங்கள். Now come to chapter 4. நான்காம் அதிகாரத்துக்கு It வருவோம். begins by saying therefore. அந்த அதிகாரம் எவ்விதமாய் ஆரம்பிக்கிறது? ஆனபடியால், இப்படி இருக்க. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That means because of the truths revealed in 1, 2 and 3. 1 முதல் 3 வரை அத்தியாயங்களிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையிலே, Because you have been made into one body. நீங்கள் எல்லாரும் ஒரு சரீரமாக்கப்பட்டிருக்கிறதுனாலே What should you do? நீங்கள் என்ன செய்யணும்? It says you should walk worthy, verse 1, of the vocation wherewith ye are called. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் சொல்லப்படுகிற புத்தியிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். Verse 3 says, keep the unity of the spirit in the bond of peace. மூன்றாம் வசனத்திலே சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும். This is one clear verse in the New Testament that exhorts us to maintain absolute unity in the church of God. தெய்வ சபையிலே தெய்வ மக்கள் ஒற்றுமையோடு ஒருமையோடு அவர்கள் ஒரு கட்டாக நிற்க வேண்டும் என்று ஆழமாய் போதிக்கிற திருச்சபையினுடைய முக்கியமான வசனமாக அமைகிறது. In Philippians 2 we read that yesterday. There also Paul exhorts believers to be of one mind. அங்கே பவுல் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நேற்றுக்கு சொல்லும் பொழுது எவ்விதமாய் தெய்வ சபையிலே வாக்குவாதமும் அதைப் போல வீண் பெருமை இல்லாமல் ஒருவருக்கு அன்பாய் இருக்கொண்டு போதிக்கும். Here is another clear exhortation. இங்கு இன்னும் தெளிவான ஒரு போதனை. So verse 3. மூன்றாம் வசனத்திலே endeavor to keep the unity of the spirit in the bond of peace. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Now keep the unity of the spirit. அங்கே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். Now it doesn't say create unity. இங்கே ஆவியின் ஒருமையை உருவாக்குங்கள் என்று சொல்லல. Because unity is already there. காரணம் ஒருமையானது ஏற்கனவே உருவாக்கப்பட்டாயிற்று. We don't have to make the church one. The church is already one. சபையாரை ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் சபையாரை தேவன் ஒன்றுபடுத்தி இருக்கிறார். We just have to maintain that unity. அந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒற்றுமையை நாம் பாதுகாக்க வேண்டும். See, we have a building here to meet. இங்கே ஒரு கட்டடம் நமக்காக கட்டப்பட்டிருக்கிறது. We don't have to make a building. இப்பொழுது நாம் ஒரு கட்டடத்தை உருவாக்க வேண்டாம். We just need to maintain this building. இந்த கட்டடத்தை பராமரித்தால் போதுமா? Building is already there. கட்டடம் இருக்கிறது ஏற்கனவே. That is so with the church of God. அதை போலதான் தேவ சபையும். Unity is already there in the church. தேவனுடைய சபையிலே தெய்வீக ஒற்றுமை தேவன் வைத்திருக்கிறார். We just have to maintain, keep up that unity. அந்த ஒற்றுமையை நாம் பராமரிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. Now creation of that unity or making of the church is the work of God. அங்கே சபையினுடைய ஒற்றுமையை உருவாக்குகிற ஊழியம் அது கர்த்தருடையது. 1 Corinthians 12:13. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனம். By the baptism of the Spirit
the church is made into one. பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தினாலே பலராயிருந்த நாம் ஒரே சரீரத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். What is the baptism of the Spirit? பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? There is no verse in the New Testament that tells about the baptism of the Spirit as our experience. 1 Corinthians 12:13 சொல்லப்படுகிறது போல பரிசுத்தாவியினுடைய ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு வசனமும் வேதத்தில் இல்லை. There's only one explanation for the baptism of the Spirit in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்திற்கான உபதேச சம்பந்தமான ஒரே வசனம் இது மட்டும்தான். That is 1 Corinthians 12:13. அது 1 Corinthians 12:13. God took one Jew from here, one Gentile from here, one barbarian from here, one civilized man here, dipped them in the Spirit and made one body. அவிதமாக தேவன் ஒரு யூதனை பிடித்தார், ஒரு கிரேக்கனை பிடித்தார், ஒரு பார்பேரியன் அல்லது படிப்பறிவில்லாதவனை பிடித்தார், பண்டிதனை பிடித்தார், கல்விமானையும் கலாச்சாரம் இல்லாதவனையும் பிடித்தார். அவிதமா எல்லாரையும் ஒரே பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை மூழ்கி எடுத்து ஒன்றுபடுத்தினார். So what is the baptism of the Spirit? அப்படியானால் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? It is the work of the Holy Spirit whereby he brought different people together, baptized them into one spirit, baptized them in the Spirit and made one body. பல்வேறு இடங்களிலே சிதறிக் கிடந்த பல மக்களை ஒன்றாக அழைத்து வந்து ஒரு ஆவியான பரிசுத்தாவின் மூலமாக ஒன்றுபடுத்தி ஒரு கூட்டமாக அமைத்ததே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். That's a historical event that took place on the day of Pentecost. அது ஒரு சரித்திர நிகழ்வு பெந்தெக்கோஸ்தே நாளில் நடந்தது. We are all part of that baptism of the Holy Spirit. அன்றைக்கு நடந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்திலே நாம் எல்லாரும் பங்காளிகள். That is not a New Testament experience. அது ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய அனுபவமாய் வராது. It is a historical fact that we need to recognize. அது ஒரு சரித்திர நிகழ்வு, அது நாம் ஏற்றுக்கொண்டால் போதும். By the work of the Holy Spirit, பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் மூலமாக we have all been made into one body. நாம் ஒரே சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். So there is unity there. ஆகவே ஏற்கனவே தெய்வ சபையிலே ஒற்றுமை இருக்கிறது. Jew and Gentile and all the others together, there is unity. யூதனும் பிரஜாதியானும் கிரேக்கனும் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருப்பதனாலே ஒற்றுமையாய் இருக்கிறது. Whose work is that? அது யாருடைய ஊழியம்? It is the work of God. அது தேவனுடைய ஊழியம். The Holy Spirit. பரிசுத்தாவியினுடைய ஊழியம். But maintaining that unity is our work. ஆனால் தேவன் ஏற்கனவே ஸ்தாபித்திருக்கக்கூடிய ஒற்றுமையை பராமரித்து அதை குலைத்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்குண்டு. That is why we are exhorted here not to make unity but to maintain unity. ஆகவேதான் நீங்கள் அந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டாம், உருவாக்கப்பட்டதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. And verse 3 says you have to endeavor for that. You have to put in effort for it. ஆனால் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதற்காக காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், அதிகமாய் முயற்சி செய்யுங்கள். That means your cooperation, involvement is needed. உங்களுடைய ஒத்துழைப்பு இதில் அவசியமானது. Unity cannot be maintained automatically. பரிசுத்த இந்த ஒற்றுமையானது ஒருபோதும் தானாகவே வருகின்ற ஒன்றல்ல. See, this building cannot be maintained automatically. இந்த கட்டடம் கட்டப்பட்டாயிற்று, ஆனால் இதை வருஷா வருஷம் பராமரிக்க வேண்டும். தானாக அது பராமரிக்கப்பட முடியாது. As years go by, காலங்கள் செல்ல செல்ல this building will get a better or worse. இந்த கட்டடமானது நன்றாக இருக்குமா அல்லது பாழடையுமா? As years go by, காலங்கள் போக போக இந்த கட்டடம் it will எப்படி become bad. இன்னும் அது இன்னும் கெட்டுதான் போகும். That's a law in science. அதுல ஒரு சயின்ஸ் இருக்கிறது. Anything left to itself will only deteriorate, it will never improve. எந்த ஒரு காரியம் தனக்குத்தானே தனிமையாக விடப்பட்டால் அது கெட்டுதான் போகும். You leave your car alone, don't do anything on it. நீங்க காரை வாங்கி அப்படியே போட்டு வச்சிருங்க, என்ன ஆகும்? It will become better or it will become useless. நாள் போக போக ரொம்ப அது புதுமையா இருக்குமா, பொலிவா இருக்குமா, அது கெட்டு போகுமா? So it is understood that endeavor, practical effort is necessary for the upkeep or improvement or of anything in the world. உலகத்திலே எதையும் பாதுகாக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அது விடப்பட்டால் அவ்விதமாக அது கெட்டு போய்விடும். Maintenance needs your cooperation. ஆகவே பராமரிப்பு என்று வரும் பொழுது உங்களுடைய ஒத்துழைப்பு அத்தியாவசியமானது. Every believer, ஒவ்வொரு விசுவாசி, not just the elders, ஏதோ மூப்பர்கள் மட்டுமல்ல, not just the evangelists, அல்லது ஊழியர்கள் மட்டுமல்ல, every brother, ஒவ்வொரு every sister, ஒவ்வொரு சகோதரி, you need to put in effort to maintain the unity and oneness of the church. சபையினுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதற்கு முயற்சிக்க வேண்டும். So endeavoring means you need to put in effort.
ஆகவே இங்கே ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில இதற்காக முயற்சியுங்கள், அதிகமாய் பிரயாசப்படுங்கள். What is the practical aspect of that effort? அந்த முயற்சியினுடைய நடைமுறை காரியம் என்ன? You need to meet with one another. ஒருவரை சந்திக்கணும், You need to talk to one another. ஒருவருக்கு பேசணும், Visit one another. ஒருவரை சந்திக்கணும், Phone one another. எல்லாருக்கும் அடிக்கடி கூப்பிடணும், Help one another. ஒருவருக்கு உதவி செய்யணும், Eat together. ஒருமித்து சாப்பிடணும், Study together. ஒருமித்து கற்றுக்கொள்ளணும், Travel together. ஒருமித்து பயணிக்கணும், Visit one another. ஒருவரை மீண்டும் மீண்டுமாய் பார்க்கணும். These are the endeavors. இது அதனுடைய முயற்சி. These are the practical things that you need to do to maintain unity. உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பராமரிப்பதற்கு இந்த விஷயம் அத்தியாவசியமானது. You need to spend. நேரம் செலவிடணும். You need to செலவிடணும். You need to spend money. ஒருவேளை பணமா இருக்கலாம். Then only maintenance is possible. அப்பொழுதுதான் பராமரிப்பு பூர்த்தியாகும். If you don't want to spend any money, எந்த பணத்தையும் செலவிட மனசுன்னு வச்சுக்குவோம். if you want to save all your money, உங்க பணத்தை எல்லாம் சேமிக்க தான் வேணும். I'll tell you a secret, don't tell anyone. அது ஒரு ரகசியம் சொல்றேன், யாரும் சொல்லிடாதீங்க. You know what that secret is? அந்த ரகசியம் என்ன தெரியுமா? Don't be in friendship with anyone. யாரோடும் கூட நீங்க நட்பே வச்சுக்காதீங்க. You will save on your phone bill. உங்களுடைய போனுக்கு செலவு வராது. You don't have to travel there, no petrol expense. அதிகமா மத்தவங்கள போய் பார்க்கிறதுக்கு பெட்ரோல் செலவு வராது. You need not get into a hotel together and you will have to pay. That is, you escape that. யாரோட சேர்ந்து ஹோட்டலுக்குள்ள போயிடாதீங்க, காரணம் நீங்க தான் பே பண்ணணும். அதனால அதையும் விட்டுருங்க. You can save all that money. எல்லா பணத்தையும் பேங்க்லயே போட்டுக்கலாம். But ஆனால் if there is love, there is expense. ஆனால் நேசம் இருந்தால் அங்க செலவு இருக்கு. You have to call. உங்களுக்கு You அழைக்கணும், have to travel. நடக்கணும், போகணும், You have to eat together. ஒருமித்து சாப்பிடணும், You have to help him. ஒருவருக்கு உதவி செய்யணும். Love is always expensive. அன்பு காட்டுவதிலே அதிகமான செலவு உண்டு. Maintaining unity involves endeavor and expense. ஆகவே இந்த ஒற்றுமையை பாதுகாக்கிற அந்த பணியிலே அதிகமான செலவு இருக்கிறது, பிரயாசம் இருக்கிறது. Everyone in the church. சபையில் உள்ள ஒவ்வொருவரும், If we don't do that, நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் unity cannot be maintained. இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்படாது. Okay, how to maintain that unity? இனி அது எப்படிதான் பராமரிப்பது, பாதுகாப்பது? Number one, ஒன்று, walk worthy of the vocation wherewith you are called. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும் போது. We talked about the call in the last session. கடந்த முறை பேசும் பொழுது அழைப்பை குறித்து பேசினோம். Peter talks about a call. பேதுரு ஒரு அழைப்பை குறித்து சொன்னார். You have received a call. அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். It is a very high calling. அது ஒரு உன்னத அழைப்பு. It is a call from heaven. அது பரலோகத்தில் வந்த அழைப்பு. It is a call to holiness. அது பரிசுத்தத்திற்கு ஏதுவான அழைப்பு. It is a call from darkness to light. அது இருளில் நின்று வெளிச்சத்துக்கு நேரான அழைப்பு. It was a call planned even before the worlds began. உலகங்கள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அழைக்கப்பட்ட அழைப்பு. That is what you read in Ephesians 1. அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Even before the foundation of the world, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே God planned this call. தேவன் உங்களை அழைப்பதற்காக God planned to call you உங்களை அழைப்பதற்காக தீர்மானித்தார். before the worlds began. உலகங்கள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னதாக. Now if somebody asks you what was God doing before Genesis 1:1, ஆதியாகமம் 1:1க்கு முன் ஆண்டவர் என்னதான் செய்துட்டு இருந்தார்னு ஒருத்தர் கேட்கிறார். what is your answer? நீங்க என்ன பதில் சொல்றீங்க? Before 1:1, Genesis 1:1, what was God doing? ஆதியாகமம் 1:1க்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? I don't know. எனக்கு தெரியாது. Is that your answer? அதுதான் உங்க பதிலா? Ephesians 1 gives the answer. எபேசியர் 1ஆம் அதிகாரம் Before the foundation of the world, உலக தோற்றத்திற்கு முன்னதாக he was thinking about you. அவர் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தார். Did you know that? அது தெரியுமா? When did your mother start thinking about you? உங்க அம்மா உங்களை பத்தி எப்ப நினைக்க ஆரம்பிச்சாங்க? After you were born. நீங்க பிறந்த பின்னாடி. Or maybe a few months before that. அல்லது ஒருவேளை அதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி. Before that, did your mother think about you? அதுக்கு முன்னாடி உங்க அம்மா உங்களை பத்தி சிந்திச்சிட்டு இருந்தாங்க. Your mother did not know you. உங்களுக்கு தெரியாத அம்மாவுக்கு. But before your grandmother was born, உங்களுடைய பாட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி, before the earth was made, இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்னால் somebody was thinking about you. ஒருத்தர் உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். God. தேவன். He was planning to call you. தேவன் உங்களை அழைப்பதற்காக தீர்மானம் செய்து கொண்டிருந்தார். Preparing the way of redemption. அந்த மீட்பின் பணியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். He was preparing to send his son into the world. இந்த உலகுக்கு தன்னுடைய குமாரனை அனுப்புவதற்காக திட்டமிடுகிறார். That is the greatness of the call you received. அதுதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய மேன்மை. And now you should walk according to the dignity of that call. ஆனால் இன்று அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய அந்த அந்தஸ்துக்கு ஏதுவாக, தகுதிக்கு ஏதுவாக நீங்க நடக்கணும். Do you realize how great is the call you have received? நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு எவ்வளவு மேன்மையானது என்று புரிந்து கொண்டீர்களா?
if you're conscious of it, நீங்கள் அதை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருந்தால் walk according to the dignity of that call. அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரத்தன்மையோடு அந்த டிக்னிட்டியோடு நடங்க. Your talk should be dignified. உங்களுடைய வார்த்தை அது மிக கனம் புரிந்ததாக இருக்கட்டும். Your dressing should be dignified. உங்களுடைய தோற்றம் அது கனமுள்ளதாக இருக்கட்டும். Your behavior should be dignified. உங்களுடைய ஈடுபாடுகள் அது கனத்துடையதாக இருக்கட்டும். Why? ஏன்? Because you received a great call. நீங்கள் ஒரு மிகப்பெரிய அழைப்பை பெற்றவர்கள். One of the presidents in our country came from our district. எங்களுடைய நம்முடைய ஜனாதிபதி ஒருவர் எங்க டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். Dr. K.R. நாராயணன் என்று சொல்லுகிற அந்த முன் ஜனாதிபதி. He was from a very humble origin. ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். And he used to walk around in our town. அந்த ஊர்ல அவர் அந்த காலம் நடந்துட்டு இருப்பாரு. As a little boy. ஒரு சின்ன பையனா. But he received a great call. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய அழைப்பு வந்தது. The greatest call in our country. இந்த தேசத்தில் இந்தியாவிலே மிக மேன்மை உன்னதமான அழைப்பு. He received a call from Rashtrapati Bhavan. அந்த ராஷ்டிரபதி பவனிலிருந்து ஜனாதிபதி மாளிகை என்று ஒரு அழைப்பு. And after that he came to our city. அதுக்கு பின்னாடி அவர் எங்க ஊருக்கு வந்தாரு. Oh, what a coming it was. அப்பா அந்த வருகையும் அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு. So much of security. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. Ambulance. அங்க பின்னாடி police. And paisam was distributed in the schools in Kottayam on that day. அந்த நாளிலே எங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாயசம் எல்லாம் கொடுத்தாங்க. How did he come? அவர் எப்படி வந்தாரு? Did he come walking like that old little boy? அந்த பழைய சின்ன பையனா அப்படியே நடந்து வந்தாரா? No. இல்லை. Everything changed. எல்லாம் மாறிற்று. Dressing changed. அவருடைய வஸ்திரம் மாறிற்று. Mode of travel changed. அவருடைய பயணத்தினுடைய மோட் மாறிற்று. People accompanying him, everything changed. அவருக்கு பின்னாடி முன்னாடி போறவங்க எல்லாம் ஆளுங்க மாறி போச்சு. He now is walking according to the dignity of the call he received. அவர் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு இப்பொழுது பாத்திரவானாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். We have received a greater call. நாம் அதைவிட மேன்மையான அழைப்பை பெற்றிருக்கிறோம். From heaven. எங்கிருந்து பரலோகத்தில். You and I. நானும் நீங்களும். We need to behave, walk in accordance to the dignity of that call. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக அதற்கேற்ற கனமுடையவர்களாக நானும் நீங்களும் நடக்கணும். Don't indulge in cheap conversation. இந்த பொல்லாத அல்லது ரொம்ப சீப்பான சம்பாஷணை ஈடுபட வேண்டாம். Don't get involved in gossiping. அவிதமாக புறங்கூறுதலில் ஈடுபட வேண்டாம். The president doesn't get involved in that. அந்த பிரசிடென்ட் அப்படி எல்லாம் அதில் ஈடுபட முடியாது. You should walk with dignity. நீங்கள் மிக மேன்மையாக கனமுள்ள. Don't wander here and there. அங்கங்க ஓடி ஆடி நடக்க முடியாது. The president doesn't do that. அது பிரசிடென்ட் செய்ய மாட்டார். You have received a greater call. அவன் மிகப்பெரிய அழைப்பை பெற்றவர். Your talk, உங்களுடைய பேச்சு, your words, உங்களுடைய வார்த்தை, your behavior, உங்களுடைய நடத்தை, everything should be becoming of the great call you received. எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றவாறு இருக்கணும். You've heard of Silas Fox. Silas Fox என்ற ஒரு மிஷனரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. He worked in Andhra and also in Kerala. கேரளாவிலும் ஆந்திராவிலும் அவர் பணியாற்றி இருக்கிறார். Once he was sailing on board of a ship. ஒரு முறை அவர் கப்பலிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். And on the deck he was walking with dignity. அவர் ஒரு நாள் காலையிலே அந்த கப்பலுடைய மேல் தளத்திலே அவிதமாக ஒரு ராஜ நடை நடந்தார். And one of the co-passengers அப்பொழுது கூட இருந்த ஒரு பயணி said, by looking at your walk, it seems that this ship belongs to your father. அப்பொழுது அந்த நடைய பார்த்துட்டு கேட்டா, ஏயா உன்னை பார்த்தா என்னமோ இந்த கப்பல் உனக்கு சொந்த மாதிரி இருக்கு நடைய பார்த்தான்னு கேட்டுச்சு. It belongs to your father. உங்க அப்பாவுக்கு சொந்தமா? And Fox said, அப்பொழுது ஃபாக்ஸ் சொன்னாரு, not only the ship, the ocean also belongs to my father. ஏன் இந்த கப்பல் மட்டும் ஆயிரக்கணக்கான கப்பல் பயணிக்கிற கடலையே எங்க அப்பா தான் உண்டாக்குனாரு. He is walking in dignity. அவர் கம்பீரமா நடந்தார். Because I am the child of that God. தேவனுடைய பிள்ளைன்னு அந்த அந்தஸ்தில் நடந்தார். Everything about us should change. நம்மை பொறுத்த மட்டும் எல்லாம் மாறணுங்க. Don't live cheap lives. இந்த உலகத்திலே ஒரு சாதாரண வாழ்க்கை, மலிவான வாழ்க்கை. Don't get involved in gossiping. ஒருபோதும் புறங்கூறுதலிலே ஈடுபடாதீங்க. Don't use cheap words. எந்த மலிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. Everything should be dignified. எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்தஸாக கம்பீரமாக கனம் புரிந்ததாக இருக்கட்டும். Why do you look so dignified? ஏன் நீங்கள் இவ்வளவு கம்பீரமா இருக்கீங்க? Because I received a call from heaven. நான் பரலோகத்தின் அழைப்பு பெற்றவன். I'm a heavenly citizen now. நான் இப்பொழுது பரலோக குடிமகன். And I'm different. நான் வித்தியாசமானவன். My grade, has come up. என்னுடைய தரம் இப்பொழுது மேலே உயர்ந்திருக்கிறது. In Abu Dhabi airport, அபுதாபி ஏர்போர்ட்ல sometime back, சில நாட்களுக்கு முன் an Indian was traveling.
ஒரு இந்தியன் அதிலே பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். But he was actually an American citizen, but Indian origin. அவர் அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர், இந்தியாவில் நின்று போனவர். With American passport. அவருக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருக்கிறது. So they were all standing in line. அவர் எல்லாரும் இப்பொழுது அந்த கியூல நின்று கொண்டிருக்கிறார்கள். And this Gulf police, if you have been to the Gulf, you know what I'm talking about. உங்களுக்கு தெரியும், கல்ஃப் நாட்டுக்கு போனீங்களா, அங்க இருக்க போலீஸ்காரங்க, No, those people, they just walk around. அவங்க அப்படியே சுத்திட்டு வருவாங்க. And he told this man, இந்த மனுஷனிடத்துல அவங்க சொன்னாங்க, go and stand in the other line. போய் அந்த பக்கத்துல நில்லுங்க. This line is only for Americans. இது அமெரிக்கர்கள் மட்டும்தான் இந்த லைன். By his look, he thought he's an Indian. இவரை பார்த்த பார்வையில ஒருவேளை இவர இந்தியன் நினைச்சிருப்பார் போல இருக்கு. Give me your passport. உங்க பாஸ்போர்ட் கொடு. He took the passport. பாஸ்போர்ட் கொடுத்தாரு. And he just threw it to him. அதை தூக்கி அவர் மேல எறிஞ்சிச்சு. It fell down. கீழே விழுந்துருச்சு. And this man said, அப்பொழுது இந்த மனுஷன் சொன்னா, take my passport and say sorry. இந்த பாஸ்போர்ட்டை எடுத்து என் கையில கொடுத்து மன்னிப்பு கேளு. To the policeman he said. அந்த போலீஸ்காரத்துல பேசுறாரு. He said Kallivalli and he went. அவன் என்னமோ அப்படியே போயிட்டான். After a few minutes, சில நிமிஷங்கள் தாண்டி this man was talking on the phone. இந்த மனுஷன் போன்ல பேசிட்டு இருந்தாரு. Few American policemen in their uniform, they crashed into the airport. அவ்விதமாக சில அமெரிக்க போலீஸ்காரர்கள் தங்களுடைய யூனிஃபார்ம்ல திடீரென்று அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளாக நுழைந்தார்கள். Where is this policeman? அந்த போலீஸ்காரர் எங்கேன்னு கேக்குறாங்க. Brought him. அவனை கொண்டு வா. Take this passport. இந்த பாஸ்போர்ட் எடு. Give it to him. அவனுக்கு கொடு. Say sorry. மன்னிப்பு கேளு. He did it. அதை செஞ்சா. Why? ஏன்? American passport. கையில அமெரிக்க பாஸ்போர்ட் இருக்கு. If it was Indian passport, he would have thrown it in the fire. இந்தியா பாஸ்போர்ட் கையில வச்சிருந்து தூக்கி குப்பை தொட்டியிலேயோ நெருப்பிலே போட்டிருப்பான். Don't play with American passport. ஆகவே அமெரிக்க பாஸ்போர்ட்காரங்கிட்ட விளையாடாத. This policeman took it and said sorry. அந்த மனுஷன், அந்த போலீஸ்காரர் அதை எடுத்து கையில கொடுத்து மன்னிச்சுங்க சொன்னானா. One of our brothers saw this and he told me. நம்ம சகோதரர் இது பார்த்துக்கிட்டு தான் என்கிட்ட சொன்னார். Why? ஏன்? Who is he? அவன் யார்? The dignity of his call. அவனுடைய அழைப்புக்கு Dear believers, மாற்றவான நடக்கிறவன். dear believers, அருமையான சகோதரர், remember who you are. நீங்கள் யார் என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. Received a big call. மிகப்பெரிய அழைப்பை பெற்றவங்க. According to your call, you should behave. உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடியாக நீங்க இருக்கணும். Okay, when you behave, when you walk like that, அவிதமாய் நடக்கும் பொழுது, walk means daily life. That's the meaning of walk in the New Testament. நம்முடைய அன்றாட வாழ்க்கையே காட்டுகிறது. Verse 2, how to walk? 2, எப்படி நடக்கணும்? With all lowliness. பாருங்கள் 2ஆம் வசனத்தில் மிகுந்த மனத்தாழ்மையும். You see, we are talking about how to maintain unity. That's the point. இப்போ முக்கியமா அடிப்படையான போதனை எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் என்பதாகும். In order to maintain unity, இந்த ஒற்றுமையை நாம் பாதுகாக்க, walk worthy of the call, அழைப்புக்கு பாத்திரமானாய் நடக்கும் பொழுது, and in all humility. எப்படி நடக்கணுமா? எல்லா மனத்தாழ்மையோடும். Humility is a very rare commodity. இந்த தாழ்மை என்பது கிடைப்பதிலேயே மிகவும் அரிதான ஒரு சரக்கு. Very difficult. ரொம்ப கஷ்டம். When you think you have it, you don't have it. எப்பெல்லாம் நீங்க நான் தாழ்மை உள்ளவன்னு நினைச்சீங்களோ அன்னைக்கு அது போயிடுச்சு. That means you don't have it. அப்போ உங்களுக்கு தாழ்மை இல்லைன்னு A அர்த்தம். man who thinks I am humble, he is not humble. நான் ரொம்ப தாழ்மை உள்ளவனுங்க நினைச்சு பாருங்க. அப்பதான் உங்க தாழ்மையே இல்லாம போய் பெருமைக்காரங்களா மாறுவீங்க. That is the number one quality. அதுதான் முதல் முக்கியமான குணாதிசயம். Do you want unity in this church? இந்த சபையில ஐக்கியம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? Any church? எந்த சபையாகட்டும், walk humbly. தாழ்மையோடு நடங்க. What is the meaning of humility? இந்த மனத்தாழ்மையினுடைய அர்த்தம் என்ன? It has many meanings. அநேக அர்த்தம் உண்டு. Simplest meaning, ஆனா இருக்கிறதுலயே மிக எளிதான ஒரு having small thoughts about yourself. உங்களை பத்தி ரொம்ப சாதாரணமானவங்க நினைங்க. I appear small in my own eyes. என்னுடைய சொந்த கண்ணில நான் சின்னவனா தெரியணும். That is humility. அதுதான் தாழ்மை. Are you small in your own eyes? உங்க சொந்த கண்ணில நீங்க சிறியவங்களா தெரியுதா? What is the opposite of that? அதுக்கு எதிர்பரம் என்ன? Pride. பெருமை. What is pride? பெருமை என்றால் என்ன? I appear big in my eyes. நான் என் கண்ணுக்கு பெருசா தெரியும். Do you have small thoughts about yourself? Genuinely, honestly tell. Do you have small thoughts about yourself? உண்மை சொல்லுங்க, மனசு திறந்து சொல்லுங்க. நீங்க எத்தனை பேரு உங்களை பத்தி ரொம்ப சாதாரணமானவன் நினைக்கிறவங்க? I am what I am only by the grace of God. நான் இருப்பது தேவ கிருபையினால இருக்கிறேன்னு சொல்றேன். Nothing to be proud of. எதை குறித்தும் பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. My beauty, என்னுடைய அழகு, my money, என்னுடைய பணம், my car, என்னுடைய கார், my house, என்னுடைய வீடு, my children's job, என்னுடைய பிள்ளைகளுடைய வேலை, their education, அவங்க கல்வி,
I become very big because of these things. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் நான் பெருசுன்னு நினைக்கிறோம். See, the bigger you are, the more difficult it is for you to adjust with other people. நீங்க உங்களை பத்தி மிக பெருசா நினைக்கிற அந்த நிலைமையில இருந்தா மத்தவங்க கிட்ட நீங்க நடமாடுவதோ அல்லது ஈடுபடுவதோ தாழ்மையை நடப்பதோ நடக்காத காரியம். The smaller you are, the easier it is for you to adjust with others. நீங்க உங்க பார்வையில மிகவும் சின்னவர்களாக நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களோடு கூட நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப எளிதா இருக்கும். Suppose I am thinking, oh, I am a great preacher. நான் ஒரு பெரிய பிரசங்கியாளர் நினைச்சேன்னு வைங்க. I will have all sorts of trouble. எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். Why didn't you invite me for your wedding? Why did you not invite me to conduct your daughter's wedding? உங்க மகளுடைய திருமணத்திற்கு ஏன் என்ன அழைக்கல? Why didn't you invite me for 75th anniversary? 75வது ஆண்டு விழா கொண்டாடுனீங்களே, என்ன கூப்பிட்டீங்களா? I'm such a great preacher. நான் இவ்வளவு பெரிய மனுஷன். Why you did not invite me? ஏன் என்ன நினைக்கல நீங்க? I will have problem with everybody in the world. அப்புறம் என்ன ஆகும்? எது எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை தான். But if I think I am small, ஆனா நான் என்ன பத்தி ஒண்ணும் இல்ல, நான் சாதாரணமானவன் நினைச்சு பாருங்க. all the gifts I have by God's grace. எல்லாம் தேவ கிருபையினால இருக்கிறேன். I go where God gives me opportunity. தேவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்தா நான் போவேன். So whether you invite or not, that's no problem for me. ஆகவே நீங்க கூப்பிட்டாலும் இல்லைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. I have no trouble with you. உங்ககிட்ட ஒரு பிரச்சனை எனக்கு இல்ல. The bigger I am, the more problem I'll have. நான் எந்த அளவுக்கு பெரியவன் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை. That is our problem. இதுதான் நம்ம பிரச்சனை. Why you did not shake hands with me? அவர் எங்கிட்ட கைய கொடுக்கலீங்க. Why you did not smile at me? அவர் எங்கிட்ட புன்னகை பூக்கல. Why you did not invite me? அவர் என்ன கூப்பிடல. Everything is problem. எப்ப பாரு பிரச்சனை. Church is full of people with big heads and therefore full of problems. சபையில இன்றைக்கு பார்த்த பெரும் தலைகள் தான் அதிகமா இருக்கு. ஆனா உண்மையான சின்ன உள்ளங்கள் மிக குறை. Not just one church, all over. நான் சொல்றது இந்த சபை மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா சபைகளும் தான். Big-headed people. மிகப்பெரிய பெரும் தலைதான் எல்லாருக்கும். So I cannot adjust with anyone. ஆகவே இந்த பெருமக்காரர்கள் மத்தியில because யாராலும் I am big. நான் பெரியவன். You need to consider me. நீங்க என்ன கொஞ்சம் கவனிக்கல. You see, in a railway coach compartment, railway compartment இல்ல, இந்த full of people. In India, you know, it's full of people. இந்தியாவுல உங்களுக்கு தெரியும், பயணிக்கும் பொழுது கூட்ட நெரிசலா இருக்கும். Everybody is standing near the bathroom. எல்லாரும் சில சமயத்துல பாத்ரூமுக்குள்ளேயும் பாத்ரூம் வெளியே நின்னுகிட்டு இருப்பாங்க. And each station it stops, more people are coming in. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஆள் இறங்காது, ஏறதான் செய்யுது. So if a big man is standing in that coach, அந்த கோச்ல ஒரு மிகப்பெரிய தடிமனான ஒரு மனுஷன் நிக்கறான்னு வெச்சுக்கங்க. Every station he thinks, why are all these people coming here? அவன் அந்த ஆளு நினைப்பான், ஏன்டா இவங்க எல்லாம் ஏறாங்க. I myself am just standing in the bathroom only. நானே பாத்ரூம்ல நின்னுக்கிட்டு. Why are all these people coming here? ஏன் இவங்க எல்லாம் வர்றாங்க? Why can't they go to the next coach? ஏன் அடுத்த கோச்சுக்கு போக வேண்டியதானே? I big problem. பெரிய பிரச்சனை. But suppose there's a small ant in my compartment. ஆனா என்னுடைய அந்த கோச்ல ஜன்னல் மேல ஒரு எறும்பு போகுது. Every station, ஒவ்வொரு ஸ்டேஷன் வருது. the ant is looking out. And அந்த எறும்பை வெளியட்டி பாக்குது. Good morning, sir. Good morning. Please come in. வாங்க உள்ள வாங்க. Enough place here. இங்க Don't worry about me. ஐயா என்ன பத்தி கவலைப்படாத. I will adjust somewhere. நான் எங்கயோ ஒதுங்கிக்கிறேன். All of you can come, please come. நீங்க எல்லாம் வாங்க உள்ள வாங்க. You understand that? அத புரிஞ்சுக்கிட்டீங்களா? That is our problem. அதுதான் நம்ம We are all big people. நம்ம எல்லாம் பெரியவங்க. So we have great difficulty in adjusting with others. மத்தவங்களோடு கூட ஒற்றுமையோடு போவதற்கு ரொம்ப கஷ்டம். How wonderful is the exhortation in the Bible. வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை எவ்வளவு அற்புதமா. Do you want to maintain unity? நீங்கள் சபையிலே ஒற்றுமையை பாதுகாக்க விரும்புகிறீர்களா? Appear small before God. தேவனுக்கு முன்னதாக நீங்கள் ஒன்றுமில்லை, எளிமையா சாதாரண நினைக்கும். And you realize that you are what you are. All the good things you have is by the grace of God. பெற்றுக்கொண்டதெல்லாம் நன்மைகள் எல்லாம் தேவன் தந்தது என்ற உணர்வோடு தாழ்மையாய் நினைத்துக் கொள்ளுங்கள். I worked in Operation Mobilization during my college days. என்னுடைய கல்லூரி காலகட்டங்களிலே நான் விதமாய் ஆபரேஷன் மொபிலைசேஷனோடு ஈடுபட்டு George Verber is the international founder and director of Operation Mobilization. அந்த OM டீமினுடைய ஃபவுண்டராக ஜார்ஜ் வெர்வர் அவர் தொடர்ந்து அதிலே பணியாற்றி கொண்டு வந்தார். Now he is with the Lord. இப்பொழுது அவர் ஆண்டவருடைய So he writes a letter to all the team members. அப்பொழுது அவர் எல்லா அங்கத்தினர்களுக்கும் டீம் மெம்பர்ஸ்க்கு அவர் கடிதம் எழுதினார். So I once saw a letter that he wrote. அவர் எழுதின ஒரு கடிதத்தை நான் ஒரு முறை வாசித்தேன். The top man in the organization, அந்த நிறுவனத்திலே மிகப்பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய நபரும், writing to the smallest member in the team. அந்த டீமில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கும் அது எழுதுகிறார். He wrote many things. அநேக காரியங்கள் எழுதுகிறார். Then he is concluding. அது கடைசியாக முடிவுரை செய்கிறார். George Verber. ஜார்ஜ் வெர்வர். International sinner saved by grace. தேவ கிருபையினாலே மீட்கப்பட்ட
அகில உலக பாவி. What should he write? அவர் என்ன எழுதணும்? International founder and director. இன்டர்நேஷனல் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் OMT. That is what he is. அதுதான் அவரு. I was very much touched. ரொம்ப அதனால தொடப்பட்டேன். International sinner saved by grace. நான் அகில உலக பாவி. என்ன? Saved by the grace of God. தேவ கிருபையினாலே மீட்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவி. John Bunyan once said, ஜான் பெனியன் என்பவர் ஒரு முறை சொன்னார், if you don't want to fall, நீங்கள் விழாம இருக்கணும்னா lie on the floor. நீங்க கீழேயே படுத்துக்குங்க. You will never fall. நீங்க விழ மாட்டீங்க. You lie on the pulpit, you will fall at night. புல்பிட் மேல படுத்துட்டீங்கன்னா கீழே உலதான். You lie on a bench, you will fall at night. நீங்க பெஞ்ச் மேல படுத்துட்டீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. You lie here, கீழே படுத்து பாருங்களேன், you will not fall. விழவே மாட்டீங்க. Brothers and sisters, அருமையான சகோதர we சகோதரி, need to learn to lie on the floor before God. தேவனுக்கு முன்பாக தரையில படுக்கிற அந்த மனநிலைக்கு வாங்க. Keep your face in the dust all the time. எல்லா நேரங்களிலும் உங்களுடைய முகத்தை தூசிக்கு நேராக திருப்புங்க. Always tell God, God, I am what I am only by your grace. ஆண்டவரே, நான் இன்றைக்கு இருக்கிறது உம்முடைய கிருபையினால மட்டுமே என்று சொல்லுங்க. If I can preach, if I can sing, if I can lead, if I can do anything, that is only by your grace. ஆண்டவரே, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவதோ, ஜெபம் பண்ணுவதோ, பாட்டு பாடுவதோ, காரியங்களை செய்வதோ எல்லாமே உம்முடைய கிருபை. Lie on the ground all the time. எல்லா நேரங்களிலும் அந்த தரையில படுங்க. You will never fall. நீங்க விழவே மாட்டீங்க. That is lowliness. அதுதான் தாழ்மை. Walk in lowliness. மனத்தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளுங்க. To maintain unity. இந்த ஒற்றுமையை பாதுகாக்க. Only because the Lord is riding on you, you are what you are. Only because the Lord is riding on you, living in you, you are what you are. தேவன் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதனாலே நீங்கள் அவிதமாய் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். There's a story about the donkey that carried Jesus. இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்ற கழுதை குறித்து ஒரு கதை உண்டு. As it was going to Jerusalem, அது எருசலேமுக்கு போகும்போது all the people were cutting down branches of trees in front of the donkey. அந்த கழுதைக்கு முன்னாடி ஜனங்க எல்லாம் மரக்கிளை எல்லாம் வெட்டுறாங்க, அதை கொண்டு போடுறாங்க. They were all saying Hosanna. எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஓசன்னா ஓசன்னான்னு கூப்பிடுறாங்க. And this donkey thought it is because of something in him. அப்ப இந்த கழுதை நினைச்சிருச்சா, ஏதோ நம்ம கிட்ட ஏதோ பெருசா இருக்குது போல இருக்குது. Donkey put up its head. அது ரொம்ப தலையில உயர்த்தி நடக்காது. Look at me. என்ன Everybody is honoring me. எல்லாரும் என்னதான் கலப்படுத்துறாங்க. And there are other donkeys walking by. ஆனா பக்கத்துல மத்த கழுதை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. And this donkey is saying, இந்த கழுதை பார்த்து சொல்லுது, you donkeys. எல்லாம் கழுதைகளா? Nobody looks at you. எவன்டா உன்னை பார்க்கறான்? Look at me. என்ன பாரு. Very proud. எவ்வளவு பெருமை. Entered Jerusalem. எருசலேமுக்குள்ள போச்சு. The Lord got down. ஆண்டவர் இறங்கிட்டாரு. And the donkey is returning. இப்போ டாங்கி எருசலேமுக்குள்ள இருந்து திரும்பி போகுது. And it is thinking, now also I'll get all the honor. இப்ப பாரு எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லி நினைச்சிட்டு போகுது. But nobody looks at it. ஆனா எவனும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. Then he thought, why is this? என்னாச்சு? He's walking back. திரும்பி தான் போகுது. Nobody is shouting. யாருமே சத்தம் போடுறது இல்ல. Why is this? ஏன் இப்படி? Some boys were playing in the middle of the road. ரோட்ல சில பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. One of the boys took a stone and threw at this donkey. ஒரு பையன் கல்ல எடுத்து வீசிட்டான். And it hit its head. தலையில தான் அடிபட்டுச்சு. And he shook his head. அப்ப தலை ஆட்டிச்சு. And he realized, அப்பதான் புரிஞ்சிருச்சு, all the glory I received is only because of the one who rode on me. எனக்கு வந்த மகிமையும் பெருமையும் எல்லாம் என் முதுகில ஒருத்தர் இருக்கிற நேரத்துல மட்டும்தான், பவனி வந்த நேரத்துல மட்டும்தான். This is a story. ஒரு கதை தான், கற்பனை தான். But the Bible says donkeys also teach us lessons. ஆனா பைபிள் சொல்லுது கழுதை கூட நமக்கு கற்றுக் கொடுக்குமா. We are like the donkey. நாமளும் கழுதை மாதிரி தான். Look at me, big man. இந்த பெரிய மனுஷன். Everybody should honor me. You should consult me. நீ என்ன பேசி எங்கிட்ட I am big man. நான் பெரிய ஆள் இல்லையா? You are big only because the Lord lives in you. தேவன் கர்த்தர் உங்களுக்குள் வசிப்பதனால மட்டும்தான் நீ பெருசு. Walk in all lowliness. எல்லா தாழ்மையோட நடந்து கொள். And how can you have quarrel when you are humble? நீங்க தாழ்மையா இருக்கும் பொழுது எப்படிங்க சண்டை போட முடியும்? And the next thing mentioned there, அங்க சொல்லப்பட்ட அடுத்த விஷயம், walk in all lowliness, எல்லா மனத்தாழ்மையும் and meekness. சாந்தமும். You know, that word meekness has a very special meaning. இந்த சாந்தம் என்ற சொல் இருக்கு, அது தனிப்பட்ட அர்த்தம் இருக்கு. It is related to humility. இது தாழ்மையோடு சம்பந்தப்பட்டதுதான், but different meaning. ஆனா வித்தியாசமான கருத்து. That word meekness actually means I have the power to strike back, but I refuse to do it. அங்கே அந்த மீக்னஸ் வார்த்தையினுடைய சாந்தம் என்று சொன்னால்
திருப்பி தாக்குவதற்கான ஆற்றல் பலம் எனக்கு இருக்கு, ஆனால் நான் செய்யாம என்னை அடக்கிக் கொள்ளுவது. Meekness is not weakness. அந்த மீக்னஸ் என்று சொல்வது வீக்னஸ் அல்ல, Meekness சாந்தம் என்று சொல்லுகிறது. Meekness is I have strength, I can strike back, but I deliberately choose not to do that. அந்த மீக்னஸ் அல்லது சாந்தம் என்று சொல்லுகிறது, திருப்பி தாக்குவதற்கு எனக்கு பலன் இல்லாமல் இல்லை, நான் போதுமான பலத்தோடு இருக்கிறேன், ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். அப்படி செய்வதற்கு பதிலாக நான் என்னையே அடக்கிக் கொள்ளுகிறேன். Definition of meekness is அந்த மீக்னஸ் என்ற வார்த்தை அல்லது சாந்தத்தினுடைய strength விளக்கம் under control. That's the meaning. வல்லமையை நமக்குள் அடக்கி வைத்துக் கொள்வது. You know, in those days, அந்நாட்களிலே this word was used for taming horses. குதிரைகளை அமிதமாக பயிற்சிப்பதற்கு முன்னதாக அவைகளை ட்ரெயின் பண்ணுவோம் அல்லவா, அதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. You know, in English you say breaking a horse. That's the அந்த usage. குதிரையை அடக்கி ஒடுக்குவது என்று சொல்வதற்காக பயன்படுத்துகிறோம். Horse is very proud, you know that. குதிரைக்கு நல்லா, உங்களுக்கு நல்லா தெரியும், Full of பெரிய energy. அது ஆற்றலும் பலமும் மிக்கது. When you ride on a horse for the first time, it will pull you down. நீங்க முதல்ல குதிரை மேல ஏறி பயணிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், அது கீழே தள்ளி விட்டுரும். The horse has to be broken. அந்த குதிரையினுடைய வீரியத்தை உடைக்க வேண்டும், under control. அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். Training of a horse, that's the word used here. பயிற்சி கொடுப்பு, பயிற்சிவிப்பது. See, the horse doesn't lose its power, its power comes under control. ஆனால் குதிரையினுடைய வீரியம் அல்லது அதனுடைய வல்லமை அது இழப்பதில்லை, மாறாக அது அதைய கட்டுப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. We are familiar with the taming elephants. யானைகளை டைமிங் என்ன, யானைகளை பயிற்சிவிப்பதற்கு என்ற வார்த்தை. See, elephant doesn't lose its strength. அந்த யானையினுடைய வல்லமை அது மனிதனுடைய குச்சி வச்சு மனுஷனுடைய கட்டுப்பாட்டுல வரதுனால பலம் எழுந்துருச்சா? But that strength comes under the control of one man. ஆனால் அந்த யானையினுடைய மிகப்பெரிய ஆற்றல் ஒரு தனி மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருது. That is the word used here. அதுதான் இங்க சொல்லப்படுகிற மீக்னஸ், சாந்தம். What is the meaning of meekness? அந்த சாந்தம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? I have the right to strike back. எனக்கு அவனை திருப்பி தாக்குவதற்கான வல்லமை எனக்கு உண்டு, பலம் உண்டு. I refuse to do that deliberately. ஆனால் நான் வேண்டுமென்றே மனப்பூர்வமாக அதை செய்ய தவிர்க்கிறேன். Example? அதற்கு உதாரணம் மோசே. Better example? அதற்கு நல்ல உதாரணம் Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவர். In 1 Peter chapter 2 we read that. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். When he was reviled, he did not revile in return. அவர் அங்கே வையப்படும் பொழுது பதில் வையல. He did not, you know, when he was threatened, when they inflicted sufferings on him, he did not threaten back. அவர் பாடுபடுத்தப்பட்ட பொழுது பயமுறுத்தல. That is meekness. அதுதான் சாந்தம். The meekest man the world has seen is Moses, and more than that is Jesus. உலகத்திலேயே சாந்த குணத்திற்கு முன்மாதிரியாய் பார்த்தது மோசே, ஆனால் அதைவிட மேன்மையாக இயேசு கிறிஸ்துவை தான் உலகம் பார்த்தது. When people rebelled against Moses, மோசேக்கு விரோதமாக மக்கள் கலகம் செய்து, he did not strike them down. அவரை திருப்பி அடிக்கல. அவரு he had the power to do it. அதை செய்வதற்கான அதிகாரமும் வல்லமை இருந்தது. But he went and fell prostrate before God. ஆனால் போய் கடவுளுக்கு ஆண்டவருக்கு முன்னதாக அவ்விதமாய் கீழே விழுந்து கிடந்தார். 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். When he was reviled, Jesus, அவர் வையப்பட்ட பொழுது, when they inflicted sufferings on him, அவர் மேல் அந்த பாடுகளை அவர்கள் கொடுத்த பொழுது, he did not threaten. அவர் பயமுறுத்தல. Did he have the power to threaten, to do something? அப்படி செய்யாம இருக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை இல்லையா? If he had called down millions of angels, they would have come and protected him. ஒரு நொடி பொழுது அவர் நினைச்சிருந்தால் லட்சக்கணக்கான தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர். He could do that. அதை செய்திருக்க கூடும். But he did not do ஆனால் that. செய்யல. That is meekness. அதுதான் சாந்தம். He did not threaten anyone. யாரையும் அச்சுறுத்தல, பயமுறுத்தல. Have you thought about that? அதை குறித்து நீங்க சிந்திச்சு பார்த்தது உண்டா? When they slapped him, அவருடைய முகத்துல அடிக்கிறாங்களே, when they did all sorts of things to him, என்னென்ன கொடுமைகளை செஞ்சாங்க? did he say, I will show you one day? பார்க்கலாம், வச்சுக்கிறேன், அப்படி சொல்லல. Pilate sentenced him to death. Oh, there was no reason. பிலாத்து காரணம் இல்லாமல் அவரை மரணத்திற்கு தீர்ப்பு வழங்கினானே. What did Jesus say? இயேசுசாமி என்ன சொன்னாரு? Okay, Pilate, one day you will come and stand before me, I will show you. பிலாத்து, ஒரு நாள் நீயும் முன்னாடி வந்து நிப்பேன், அப்ப நான் பாத்துக்கிறேன். Did Jesus say that? அப்படி ஆண்டவர் சொன்னாரா? He did not say that. செய்யல. Will Pilate stand before Jesus one day? Will Pilate stand one day? ஒரு நாள் இந்த பிலாத்து இயேசுசாமிக்கு முன்னாடி நிப்பாரா? Yes. நிச்சயமா. But did Jesus say that? அத பத்தி அவனுக்கு சொன்னாரா? No. சொல்லல.
And after Jesus rose from the dead, மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னதாக according to the records we have, நாம் பெற்றுக்கொண்ட இந்த எழுத்தின்படியாக he appeared only to people who loved him. தன்னை நேசித்தவர்களுக்கு மட்டும்தான் தரிசனமானார். He did not appear to Pilate. பிலாத்துக்கு போய் சொல்லல. He did not go to Pilate's house. Hey, I'm here. Good morning. பிலாத்து வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லல. You crucified me. I'm back here. நான் நீ என்ன சிலுவையில் அடிச்சு அரைஞ்சிட்டே, ஆனா நான் உயிரோட இருக்கேன். Did Jesus do that? அப்படி ஏசாமி செய்தாரா? No. இல்லை. That is meekness. அதுதான் சாந்தம். You write against me. நீ எனக்கு விரோதம் எழுதினியல்ல, I can also write against you. நான் உனக்கு விரோதம் எழுதுவேன். But I refuse to do that. ஆனால் அதை செய்வதற்கு நான் மறுக்கிறேன். Then what do I do? நான் என்ன செய்வேன்? What did Jesus do? ஏசாமி என்ன செய்தார்? Committed it to the one who judgeth righteously. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்திலே தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். That is what you read in 1 Peter 2. அதுதான் பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரம். That is an example given to us that we are also to do. நாமும் செய்வதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவான் வைத்து சென்ற மாதிரி அது. Commit your things to the one who judgeth righteously. நியாயமாய் நீதியாய் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்திலே உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. I will close with one more verse. ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 Peter 3:19. 2 பேதுரு 3:19. Wherefore let them that suffer according to the will of God commit the keeping of their souls to him in well-doing as unto a faithful creator. 1 பேதுரு 3:19 வாசி. Sorry, 4:19. 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவீர்கள். Those who suffer according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். That means you do something good and you suffer. நீங்கள் நல்லதை தான் செய்றீங்க, ஆனா அது நிமித்தமாக கூட நீங்க பாடுபடுறீங்க. What should you do? நீங்க என்ன செய்யணும்? Commit the keeping of your soul into the hand of your faithful creator. தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருடைய கையில நீங்க ஒப்பு கொடுங்க. That word commit is a banking term. அந்த ஒப்பு கொடுங்கள் என்ற சொல் இருக்கிறதுல அது வங்கியில பயன்படுத்துகிற ஒரு It means depositing something at the bank to take at a later date with more interest. வைப்பு, அதாவது நம்ம டெபாசிட் பண்றோம் அல்லவா, ஒரு தொகையை கொண்டு போய் வைப்பு நிதியாக வைக்கிறோம், பின்னால் அதை நாம் எடுத்துக்கொள்வதற்காக இப்போ பாதுகாப்பிற்காக வைக்கிறோம். You give your money to the bank for safe keeping. அங்கே பாதுகாப்பதற்காக, அது பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்றீங்க. That is the word here. அதுதான் இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை. When you suffer unjustly, நீங்கள் அநீதியாகத்தான் பாடுபடுறீங்க என்று சொல்லலாம். You commit that matter, deposit that matter into the hand of your faithful creator. இந்த விஷயத்தை நீங்க கையாள வேண்டாம், இதை கொண்டு போய் உங்களை நீதியாய் நியாயந்திருக்கக்கூடிய அல்லது காரியங்களை சாரிக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தருடைய கரங்களில அதை கொண்டு போய் கொடுங்க. Why faithful creator? ஏன் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தன்னு சொல்லுது? He is faithful to bring to light the truth at the right time. ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை அதை சரியான வெளிச்சத்திலே அவர்தான் கொண்டு வருவார். He will vindicate you at the right time. அவர் அந்த நேரத்தில் உங்களை நீதிகரிப்பார். With that trust, அந்த நம்பிக்கையோடு கூட you commit it into his hand. அது அவருடைய கரங்களில் கொடுங்க. One more thing. இன்னொரு காரியம். You know, it says you need to continue to do good in well doing. நன்மை செய்கிறவர்களாய் தொடரணும். What does that mean? அதுக்கு என்ன அர்த்தம்? See, you got into trouble because you did something good. நல்ல காரியத்தை செஞ்சதுனாலயே நீங்க இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வெச்சு. That is why you are suffering now. அதுக்காகவே நீங்க பாடுபடுறீங்க. So the temptation is, ஆனால் அதனுடைய அந்த பரீட்சை என்ன தெரியுமா? I am stopping all good works now. சரிப்பா, நல்லது செஞ்சு இதுதான் நடக்குது, சரி பேசாம ஒண்ணும் செய்யாம இருந்துக்கிறேன். I'll come to the meeting. சபைக்கு வருவேன், I'll go back. அப்புறம் திரும்பி போயிடுவேன். No more activity. இனி எந்த no more doing good. எதையும் செய்யணும். Everything finished. எல்லாம் முடிஞ்சது. When I do something good, you are criticizing. ஏன்னா இதை நல்லது செஞ்சா உடனே விமர்சனம் பண்றீங்க. Okay, I won't do anything. இனிமேல் இதை செய்ய மாட்டேன். Don't say that. அதை சொல்லாதீங்க. That is what that verse says. அதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். You continue to do the good things that you were doing. நீங்க ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருங்க. And you commit that matter into the hand of your faithful creator. உங்களுடைய அந்த காரியங்களை எல்லாம் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்க. That is what Jesus did. அதுதான் இயேசு ஆண்டவர் செய்தார். That is meekness. அது
சாந்தம். So what is meekness? ஆகவே சாந்தம் என்றால் என்ன? Though you have the right to retort, to strike back, உங்களுக்கு திருப்பி தாக்குவதற்கும் பதில் செய்வதற்கும் உள்ள திறமையும் சாமர்த்தியம் இருந்தாலும் கூட you deliberately choose not to do that. நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டும் என்று அவைகளை செய்யாமல் இருப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி. Commit that matter into the hand of God who judgeth righteously. எல்லாவற்றையும் நீதியாய் நியாயம் தீர்க்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தருடைய கரங்களிலே அவைகள் எல்லாம் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். In order to maintain unity, சபையிலே ஒற்றுமையை பாதுகாக்க walk in lowliness, தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். walk in meekness. சாந்தத்திலே நீங்கள் நிலைத்துக் கொள்ளுங்கள். Then you will have unity. அப்பொழுது ஒற்றுமை பிறக்கும். Few more things are there. அங்கே சில விஷயங்கள் இன்னும் இருக்கு. God willing, we will continue with chapter 4 in the afternoon. சாயங்காலம் பிற்பகல் வேளையிலே தொடர்ந்து அந்த காரியங்களை சிந்திக்கலாம். May God help us. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நிறைவு